பராசக்தி திரைப்படத்தின் பெயரை வேறு யாரும் தங்களுடைய படத்தலைப்பாக பயன்படுத்தக்கூடாது என அந்த படத்தை தயாரித்த நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிரடியாக தெரிவித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி சுமூகமாக பேசி முடிவெடுத்தாலும் நேஷனல் பிக்சர்ஸ் முட்டுக்கட்டை போட்டிருப்பதன் பின்னணி என்ன? 73 வருடங்களை கடந்த பின்பும் அனல் தெரிக்கும் வசனங்களின் பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் பிடிக்கும் தகுதி படைத்தது கலைஞர் கருணாநிதி எழுதிய இந்த வசனம். காலங்கள் கடந்தும் காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும் இந்த படத்தின் டைட்டில் விவகாரம்தான் தற்போது தமிழ் சினிமாவில் பேசுபொருளாக உள்ளது. மும்முனை போராக வெடித்துள்ள பராசக்தி டைட்டில் விவகாரத்தின் முழுமையான பின்னணி என்ன? நடிகர் சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கு படக்குழு பராசக்தி என்று டைட்டில் வைத்துள்ளது. சுதா கொங்கரா இயக்கியுள்ள இந்த படத்தின் டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இதே பெயருடன் தெலுங்கிலும் இந்த படம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி தான் நடிக்கும் 25வது படத்திற்கும் பராசக்தி என்று டைட்டில் வைத்து போஸ்டரை வெளியிட்டார். ஆனால் தமிழில் சக்தி திருமகன் என்றும் தெலுங்கில் பராசக்தி என்றும் டைட்டில் வைக்கப்பட்டிருப்பதாக விஜய் ஆண்டனி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக விஜய் ஆண்டனி தனது எக்ஸ் பக்கத்தில் பராசக்தி தெலுங்கு டைட்டில் உரிமையை கடந்த வருடம் ஜூலை மாதமே தென்னிந்திய பிலிம் சேம்பரில் பதிவு செய்த ஆதாரத்தை பகிர்ந்திருந்தார். அதே நேரம் சிவகார்த்திகேயனின் பட டைட்டிலும் விஜய் ஆண்டனியின் பட டைட்டிலும் ஆங்கிலத்தில் வெவ்வேறு ஸ்பெல்லிங் இருப்பதாக நெட்டிசன்கள் விவாதித்து வந்தனர். இந்த டைட்டில் விவகாரம் சமூக வலைத்தளங்களில் சூடுபிடிக்க தொடங்கியது. இந்த விவகாரத்தில் தெலுங்கில் ஒரே டைட்டிலில் 2 படங்கள் வரப்போகிறது என்பதுதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிவகார்த்திகேயனின் பட தயாரிப்பாளரான டான் பிக்சர்ஸ் நிறுவனர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் பராசக்தி படத்தை தயாரிக்கும் விஜய் ஆண்டனி, அந்த படத்தின் இயக்குனர் அருண் பிரபு ஆகியோர் நேரில் சந்தித்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்துள்ளனர். அதன்படி சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் அவரது 25வது படமான பராசக்தி படத்திற்கு தமிழ், தெலுங்கில் பராசக்தி என்றே டைட்டில் வைத்துள்ளனர். இதேபோன்று விஜய் ஆண்டனியின் 25வது படமான சக்தி திருமகன் படத்திற்கு இந்தி, கன்னடம் மற்றும் மலையாளத்தில் பராசக்தி என்றும் டைட்டில் வைத்துள்ளனர். தெலுங்கில் மட்டும் வேறொரு டைட்டில் வைத்துக் கொள்ள விஜய் ஆண்டனி தரப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. விரைவில் அந்த தலைப்பு அறிவிக்கப்படும் என்றும் அப்படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஏவிஎம் நிறுவனம் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் பராசக்தி டைட்டில் உரிமை டான் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு கொடுத்து விட்டதாக தெரிவித்திருந்தது. ஆனால் பராசக்தி படத்தின் பெயரை வேறு யாரும் தங்களுடைய பட தலைப்பாக பயன்படுத்தக்கூடாது என்று அந்த படத்தை தயாரித்த நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் கருணாநிதியின் வசனத்தில் சிவாஜி அறிமுகமான 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி திரைப்படத்தை நேஷனல் பிக்சர்ஸ் சார்பில் பெருமாள் முதலியார்தான் தயாரித்தார். ஏவிஎம் நிறுவனம் சில ஏரியாக்களில் விநியோக உரிமையை மட்டுமே வாங்கியது. அந்த படத்தில் சிவாஜியை ஹீரோவாக நடிக்க வைக்க ஏவி மெய்யப்ப செட்டியார் ஆட்சேபனை தெரிவித்தார். ஆனால் பெருமாள் தான் பிடிவாதமாக சிவாஜியை ஹீரோவாக்க வேண்டும் என்று சொல்லி நடிக்க வைத்தார். தன்னுடைய இறுதி காலம் வரை சிவாஜி ஒவ்வொரு பொங்கல் அன்றும் வேலூர் வந்து பெருமாளிடம் ஆசி பெற்று செல்வார். அப்படி எங்கள் தாத்தா பெருமாளின் பெருமைமிகு தயாரிப்பு தான் பராசக்தி. பொன்விழா, வைரவிழா கண்டிருக்கும் இப்படம் 100 ஆண்டுகளானாலும் அதன் தாக்கம் குறையாது என்கின்ற அளவுக்கு அப்படத்தில் கருணாநிதியின் கனல் தெரிக்கும் வசனங்களும் சிவாஜி கணேசனின் நடிப்பும் மக்கள் மனதில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். இப்படத்தை டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்தி வெளியிட நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் எங்களுக்கு முழு உரிமையான பராசக்தி படத்தின் பெயரை வேறு யாரும்
தங்களுடைய திரைப்பட தலைப்பாக பயன்படுத்துவதை தவிர்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என கூறியுள்ளது. பராசக்தி டைட்டில் பிரச்சனை ஓய்ந்தது என நினைத்திருந்த நிலையில் தற்போது நேஷனல் பிக்சர்ஸின் அறிவிப்பு ஊதாகரமாக மீண்டும் வெடித்துள்ளது.